மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்தார். மணிப்பூரில் மீண்டும் மோதல் வெடித்துள்ளதால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சார பணிகளை ரத்து செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசரமாக டெல்லிக்கு சென்றார். அங்கு மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக தற்போதுள்ள நிலை, எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். வன்முறையால் ஏற்பட்ட சேதங்கள், மீண்டும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பான விஷயங்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 2வது நாளாகவும் விரிவான ஆலோசனையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடத்த உள்ளார். மணிப்பூரில் வன்முறையை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி ஆளும் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை தேசிய மக்கள் கட்சி வாபஸ் பெற்றது. மணிப்பூரில் கடந்த 2 ஆண்டுகளாக மெய்தி, குக்கி இன மக்களிடையே நடைபெற்று வரும் மோதலில் இதுவரை 200க்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர். தற்போது குக்கி இன மக்கள் ஆயுதமேந்தி நடத்தி வரும் போராட்டத்தில் எதிர்த்தரப்பைச் சேர்ந்த குழந்தைகள், பெண்கள் உட்பட 6 பேர் படுகொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட மெய்தி இன மக்கள் மணிப்பூர் முதல்வர் பைரன் சிங், அமைச்சர்கள், MLAக்கள் வீடுகளை தாக்கி தீ வைத்து எரித்தனர். இந்த நிலையில் மணிப்பூரில் வன்முறையை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி ஆளும் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை 7 MLAக்கள் கொண்ட தேசிய மக்கள் கட்சி வாபஸ் பெற்றது. இருப்பினும் 60 இடங்களை கொண்ட மணிப்பூர் சட்டப்பேரவையில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இருப்பதால் ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.